ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாராபலன். தாரானா நட்சத்திரம், நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் தான் அதில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணும்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அது பிரகாரம் இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, சுப பலனா அசுப பலனா, சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, அதை நம்ம எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சரி இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தான் யூடியூப்பில் வீடியோவாக போடுறேன். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் கண்டிப்பாக எல்லோரும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை. கேட்டைன்னு பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய எந்த மாதிரி மனநிலை நம்ம இருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு பண்ணலாம், முதல்ல போய் பதிவு ஏற்றுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், ஸ்ரீ புருஷருக்கு எண்ணெய் ஸ்தானம், காது குத்துதல், முடி இருக்குதல், முதல்லாம் மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைனா பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களையும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம். செல்வம் பிறகும், பொருள் வரவு உண்டாகும். தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, புதிய தொழில் தொடங்குறது, இதெல்லாம் அதில் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவறவிடுதல், மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன இதில் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சோன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தினசரி வேலைகளில் முன்னெச்சரிக்கையோடவும் பாதுகாப்போடவும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. சேமதாரின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நாள் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திரும்பி கொடுத்துட்டா இதில் இந்த மொத்த கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கினா அந்த நோய் குணமாயிடும். அதே மாதிரி பாதியில் கட்டளை வேலைகளில் தொடங்கணும்னா இது அந்த கட்டளை வேலை முழுமையாக முடிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் சாதகமான தாரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரத்யேக தாரை. மிருக சிறுசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைனா சிக்கல்கள், கவனச்சிறுதல், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவு எடுப்பதில் சிக்கல், தடை தாமதங்கள், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். இதில் அனைத்து சுபகாரங்களை தவிர்க்கணும். என்ன பண்ணலாம்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். இதில் என்னென்ன பண்ணக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, தொழில் தொடங்கக்கூடாது, நிலங்கள் வாங்கக்கூடாது, வீடு மனை அது மாதிரிலாம் எதுவும் வாங்கக்கூடாது. வாங்கினா அது அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு எதிர்கொண்டு நம்மளுக்கு வர பிரச்சனையில் நம்ம தற்காத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரி. சாதகதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரி. சாதகதாரின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது, அரசு வேலைக்கு மனு போடுறது, போட்டித் தேர்வுக்குள்ளே கலந்துக்கிறது, ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு ஒரு நோய்க்கு இது பண்ணோன்னா இந்த தாரையில் சேர்ந்தா நல்லபடியாக நம்ம வீடு சேர்ந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடணுன்னா கூட இந்த தாரையில் போட்டு கேஸ் போட்டோம்னா அது நம்மளுக்கு சாதகமாக முடிவு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதை எண்ண முடியாத கவலை, வணிகளை நாட்டம் இல்லாமல் திரும்ப தரக்கூடிய நிலை உருவாகும். இதில் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது, வீண் வம்பு வர வாய்ப்பு இருக்குது. யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, மற்ற இது பண்ணக்கூடாது. இது திடீர் வெளியூர் பணம் செல்லக்கூடாது. அனைத்து சுபகாரியங்களும் அதில் தவிர்க்கணும். தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செய்யணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரி. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் மைத்திரதாரி. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். அதனால் இது சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம மனநிலை ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. மன அலபாயம் ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் வந்து மெயினான சுபகாரியங்கள் திருமணம், காதுகுத்து, நிச்சயதார்த்தம், மொட்டை அடித்தல், மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தமான எல்லா அனைத்து விஷயங்களும் செய்வாங்க. திருமணத்துக்கு வந்து மாங்கல்யம் வாங்கிறது, துணி எடுக்கிறது, பத்திரிக்கை வைக்கிறது, ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு சமையல்காருக்கு அட்வான்ஸ் கொடுத்து, ஐயருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் செய்வாங்க. மற்றபடி சுபகாரியங்களை இதில் தவிர்ப்பாங்க. ஆனால் இது வந்து நல்ல நாள். இது மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். சொத்து வாங்கலாம், மற்ற சுபகாரிய சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரி அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள், பத்திரப்பதிவு செய்தல், அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை பண்ணுறது, நண்பர்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும். தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், திருமணத்துக்கு நகைப்பட வாங்கிறது, தொழில் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக புதிய முயற்சிகள், இது அனைத்தும் செய்யலாம். எல்லாமே வெற்றியாகும். இதை இன்றைய நட்சத்திர பலன் ஏன் அதில் போடுறேன்னா, இதை நான் வந்து தினமும் இதை ஃபாலோ பண்ணுறேன். தினமும் இதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வர பிரச்சனைலேருந்து நான் வந்து தவிர்த்துக்கிறேன். அதனால் தியானம், யோகா இதெல்லாம் கற்றுக்கிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி தேசம் நம்ம கூட வரக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கும், அதை எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நான் இது கரெக்டாக அது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இதை நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.